வாங்க, வணக்கம். இன்னும் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இந்த ஆர்எஸ்எம் ஃபேமிலியோட குரு பார்த்தீங்கன்னா 9 நாள் பூஜை பண்றோம். பூஜை எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நிறைவு நாள். இன்னைக்கு நிறைவு நாளில் இந்த வீடியோவை, இந்த குழுவை பற்றி விரிவாக சொல்லணும்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் மீனாட்சி அம்மனுக்கு தான் பூஜை பண்ணுவோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க நவராத்திரியில பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு. அவங்களுக்கு விதவிதமா புடவைகள் சாத்தி, மலர்கள் சாத்தி இருக்கும்போது அவங்க ஒரு மகிழ்ச்சியோட இருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர், சரஸ்வதி அவங்களெல்லாம் வச்சிருக்கோம். இந்த கொலுக்கே மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கலசம். அந்த கலசத்துல தான் அஷ்டலட்சுமியும் ஆவாகம் பண்ணி நம்ம நீரிலையோ இல்லை அரிசியிலையோ அதை ஆவாகம் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைப்போம். அதுதான் இந்த கொலுக்கு முதல் இது. அதை வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம எல்லா சாமிகளையும் நம்ம இதில் அடுக்கணும். நான் முதல் படியில கலசத்தை வச்சுட்டு மும்முத கடவுள் விநாயகர், அதனால எனக்கு விநாயகர் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் படியில நிறைய விநாயகர் கலெக்ஷனை வச்சிருக்கேன். பஞ்சமுக விநாயகர், அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சில்வர், இந்த மாதிரி திண்டு விநாயகர் அப்படின்னு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்கு. அவரை வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் படியில. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 2வது படியில மாரியம்மன் வச்சிருக்கோம். மாரியம்மன் கடவுள், ஆடி மாசம் சிறந்த விளங்கக்கூடியவள் மாரியம்மன். அவங்கள எப்பயுமே வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நாங்க 2வது படியில வச்சிருக்கோம். ஒரு மனுஷனுக்கு தைரியம், தானம், தானியம் இது மாதிரி பல வகை கிடைக்கணும்னா கண்டிப்பா அஷ்டலட்சுமியோட பாக்கியம் கண்டிப்பா அதுல இருக்கணும். அதனால நாங்க 2வது படியில அஷ்டலட்சுமியை நான் வச்சிருக்கிறேன். 3வது படியை பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி, ஆண்டாள் 2 பேர் வச்சிருக்கோம். எப்பயுமே வருஷம் அவங்க அந்த படியில வச்சு சிறப்பு பண்றது எங்களோட வழக்கம். குலுனாலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தசாவதாரம் தான். தசாவதாரம் இல்லாத எந்த ஒரு குலுவுமே நிறைவா இருக்கும்னு சொல்ல முடியாது. எத்தனை வீடுகள் இருந்தாலும் சரி, அந்த தசாவதாரத்தை வச்சாதான் அந்த குலுக்கான முழு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். கிருஷ்ணனோட அவதாரம் அது ஒவ்வொரு அவதாரம். அதை நாங்கள் 3வது படியில வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே மலேசியா முருகர், அது எனக்கு ஒரு கிஃப்டா வந்தது. சரி, இந்த வருஷம் புதுசா வைப்போம்னு சொல்லிட்டு மலேசியா முருகரை நாங்கள் வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர், அவரையும் கொலுல வச்சிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான முருகர், அதாவது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர். அவரை நாங்க வள்ளி தெய்வானையோட சேர்த்து அதை வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட பெருமாள், ஸ்ரீரங்கத்துல தான் பள்ளிக்கொண்ட இருப்பாரு பெருமாள். சரி, அவரை நாங்க சேவிக்கிற மாதிரி இன்னைக்கு அவரையும் வச்சிருக்கோம். உலகத்துக்கே பேர் போனது அண்ணாமலையார் கோவில். அண்ணாமலையார், உண்ணாமலையார் அம்மனன், அதையும் இந்த குழுல வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா, ராதையும் கிருஷ்ணரையும் ஒரு பேரா 5வது படியில வச்சிருக்கோம். அடுத்தது ராமரோட பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இந்த கொலுக்கு முழு உரியவர் அவர்தான். ராவணன் கூட போர் பண்ணும்போது இந்த நவராத்திரிய தான் அவர் மையமா வச்சு அம்பாள்கிட்ட போய் வேண்டுனதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நாங்க ராமர், சீதா, லட்சுமணர், அப்புறம் ஆஞ்சநேயர் அவரை வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க சாய்பாபா, சங்கராச்சாரியார்,
கடோத்கஜன் வந்து எப்பயுமே எங்கள் கொலுவில் இருக்கும். கடோத்கஜன் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி. ஏன் அந்த கடோத்கஜனை நாங்கள் அங்கே வைக்கிறோம் அப்படின்னாலே, இந்த குழு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னே சில பேர் நாங்கள்லாம் ஏங்குவோம். குழுவில் வந்து இந்த சுண்டல் பொரியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அதை வந்து அவர் நல்லா சாப்பிடுவார் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை வச்சுருக்கோம். இந்த வருஷம் புதுசாக ஒரு கான்செப்ட் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கான்செப்ட் பண்ணுவோம். பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஒரு புது கான்செப்ட் பண்ணணும்னு தோணும் போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, குலதெய்வம் அங்காளம்மன், எங்கள் குலதெய்வம் வந்து அங்காளம்ம பரமேஸ்வரி. நாங்கள் வந்து கோவிலில் வந்து சொல்லி அந்த அங்காளம்மன் பரமேஸ்வரியை ஆவாகம் பண்ணி அவங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவங்களையே கொண்டு வந்து இந்த கொலுவில் உட்கார வைக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் புது கான்செப்டாக நாங்கள் அங்காள பரமேஸ்வரியை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். குலதெய்வத்தை அழைச்சி 9 நாள் அவங்களுக்கு சிறப்பாக ஒரு அர்ச்சனை, ஆராதனை, நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணது வந்து எங்களுக்கு எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே வந்து மெயினான முப்பெருந்தேவிகள். இந்த குழுல வந்து முப்பெருந்தேவிகள் இல்லைனாலே எதுவுமே ஃபுல்ஃபில் கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், துர்கையை வச்சிருக்கோம், லக்ஷ்மியை வச்சிருக்கோம், சரஸ்வதி வச்சிருக்கோம். 3 நாள் துர்கைக்கு ஒரு சிறப்பான பூஜை பண்ணோம். அடுத்தது லக்ஷ்மிக்கு சிறப்பான பூஜை பண்ணோம். அடுத்தது சரஸ்வதிக்கு சிறப்பான பூஜை பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேரில் காமிக்கணும், நல்லா ஒரு பக்கத்தில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக அதை வச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தீபங்கள்லாம் ஏற்றி அவங்கள ஒரு அழகுபடுத்தி அவங்களுக்கு என்னெல்லாம் மலர் போடணுமோ போட்டு வச்சுருக்கோம். இந்த வருஷம் புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இந்த மியூசிக்கல் விநாயகர் வந்து புதுசாக இருந்தது, அதை வச்சோம் நாங்கள் குருவில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 16 பெற்று அப்படின்றது 16 செல்வம். ஆனா அது காலப்போக்கில் என்ன மாறிடுச்சுன்னா, 16 பிள்ளைங்க பெற்றாதான் பெருவாழ்வு வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது மாறிடுச்சு. ஆனா அதுக்கானது கிடையாது. அந்த மாற்றம் வந்து இல்ல, 16க்கான செல்வங்கள் வேற அப்படின்னு குறிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க ஸ்பெசிபிக்கா நாங்க வந்து இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றதுக்கு அத்தனை செல்வத்தையும் நாங்க வச்சிருக்கோம். இந்த கான்செப்ட்ல வந்து முதல்ல பாத்தீங்கன்னா, கல்வி ஒரு மனுஷனுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றதுனால ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா கல்வி முக்கியம். கல்வி முக்கியம்ன்றதுனால கல்விக்கு மிக உயர்ந்தவள் யாருன்னு கேட்டாலே சாட்சாத் தேவி தான். ஸோ நாங்க வந்து அந்த சரஸ்வதி தேவியை அங்க வச்சிருக்கோம். வச்சு கல்விக்கு உதாரணமா அவங்கள அங்க ஆவாகம் பண்ணியிருக்கோம். ஒரு மனுஷனுக்கு புகழ் ரொம்ப முக்கியம். புகழ் எப்படி கிடைக்கும்? புகழ் வந்து நம்ம ஏதாவது ஒரு புதிதா ஒன்று பண்ணாலோ, ஒரு பாட்டு பாடினாலோ, ஒரு டான்ஸ் ஆடினாலோ, ஒரு கவிதையோ, ஒரு ஓவியமோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த புகழ் கிடைக்கும். நமக்கு அந்த புகழ் வந்து அதுவும் ஒரு செல்வம் தான். புகழ்ன்றது அதுவும் ஒரு செல்வம். அதுல வந்து நாங்க அதுக்கு எடுத்துக்காட்டா இவரு நடராஜர் வச்சிருக்கோம். நடனம் ஆடக்கூடியவர் நடராஜர், அவரை வச்சிருக்கோம். இது வந்து எங்க பொண்ணு வந்து சின்ன வயசுல டான்ஸ் ஆடி அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின டான்சிங் டால். அது அந்த புகழுக்கு வந்து இருக்கணும்ன்றதுக்காக அதை வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சலங்கை. இந்த டான்ஸ்னாலே, பரதநாட்டியம்னாலே ஃபர்ஸ்ட் அணியக்கூடியது என்னன்னா சலங்கை. அதுல வந்து என் பொண்ணோட சலங்கையை வச்சு நாங்க பூஜை பண்ணியிருக்கோம். இதுல என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பொண்ணோட அப்பாவோட சலங்கையும் அதுல இருக்கு. அவரும் சின்ன வயசுல ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான். அவரோட சலங்கையும் இத்தனை வருஷமா பாதுகாத்து அதையும் எடுத்து வச்சு இந்த வருஷம் நாங்க வந்து அது ஒரு புகழ் கான்செப்டுக்கு இன்னைக்கு அதை அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா, எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நம்மள
வாய் திறந்து கூப்பிட்டு மகிழ்விக்கக்கூடிய ஒரே செல்வம் எது கேட்டீங்கன்னா பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வத்துக்கு நன்மக்கள். அந்த பிள்ளை செல்வம் இருக்கணும்ன்றதுக்காக குட்டி கிருஷ்ணர் அவர் யசோதா கிட்ட வளர்ந்ததே ஒரு அற்புதமா வளர்ச்சியில வளர்ந்தார். அவரு தான் ஒரு குழந்தை வளர்ப்புக்கான எடுத்துக்காட்டு அவர் இருக்கிறாருன்றதுனால நாங்க அதை வச்சிருக்கோம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தாய் தன் பாசத்தோட ஒரு குழந்தைய தூக்கிட்டும் இன்னொரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டும் இருக்கிற மாதிரி அந்த கான்செப்ட் வச்சோம். அது நன்மக்கள் செல்வம். அடுத்தது பொண்ணை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. பொன் பொருள்ன்ற மாதிரி நகையை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த நகையும் பணமும் கொடுக்கக்கூடிய ஒரே தேவி சாட்சாத் அந்த லட்சுமி அம்மா தான். நாங்க அந்த லட்சுமி அம்மாவை வச்சு அந்த பொற்காசு மாதிரி வச்சு அது ஒரு கான்செப்ட்ல பண்ணோம். அழகுனாலே ஆலயம். அடுத்தது பாத்தீங்கன்னா அழகுனாலே ஆலயத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ தேவிகள் அம்மன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு சிறப்பு. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா இந்த தடவை பால திருப்புர சுந்தரி அவங்கள எடுத்து அவங்கள அழகுக்கு எடுத்துக்காட்டா 16 செல்வத்துல அதுவும் ஒண்ணு அழகு. அந்த அழகுக்கு எடுத்துக்காட்டா அவங்களையும் நாங்க வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையானது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு இருந்தாதான் இத்தனை செல்வத்தையுமே பெற முடியும். அந்த அறிவுக்கு எடுத்துக்காட்டா யாரை வைக்கலாம் குழுல அப்படின்னு பார்க்கும்போது நாங்க திருவள்ளுவரை வச்சோம். அவர் ஏன்னா 1330 திருக்குறளை அவ்வளோ அழகா ஒரு குறளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டோட படிப்புல இருந்து செல்வத்திலிருந்து கல்வியிலிருந்து ஒரு மனுஷன் நன்றி சொல்றதுல இருந்து எல்லாத்தையுமே அந்த அத்தனை குறளையுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கை எல்லாத்தையும் அடக்கி வச்சவர் திருவள்ளுவர். அதுக்காக நாங்க திருவள்ளுவரை வச்சோம். அப்புறம் பொதுவா அறிவுக்கு அப்துல் கலாம்ன்ற பேர் அவர் வாங்கியிருக்காரு. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு குடியரசுத் தலைவரா இருந்து நல்லபடியா ஒரு காலமானவர். அதனால அவரும் இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க 2 பேரையும் அந்த கான்செப்ட்ல நாங்க வச்சோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெருமை. நம்ம ஊர்ல என்ன பெருமை, நம் தமிழ்நாட்டுல என்ன பெருமைனா நம் தமிழ்நாடே பெருமை தான். அதுல ஒவ்வொரு கோவில்களுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. இப்ப தஞ்சாவூர் கோயிலா இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த மாதிரி அந்த கோவில கட்டவங்களுக்கே ஒரு பெருமை. அந்த பெருமை இருக்கணும்ன்றதுக்காக நாங்க கோபுரமும் பின் சைடு இப்போ திறந்த ராமரோட எதுவும் வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி முக்கியம். மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். மகிழ்ச்சிக்கு நாங்க ஒரு கிராமத்தை செட் பண்ணோம். ஒரு கிராமத்துல ஒரு சமத்துவ பொங்கல் கொண்டாடும் போது மக்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு எதுவுமே இருக்காது. ஏற்ற தாழ்வு எதுவுமே இல்லாம சந்தோஷமா அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. அதுக்கு உதாரணமா நாங்க ஒரு பொங்கல் செட்டு வச்சிருக்கோம். அந்த மாட்டு வண்டியோட மகிழ்ச்சியோட போற மாதிரி அதையும் நாங்க அதை செட் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நோயின்மை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம செல்வத்துல அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதை பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தாத்தா பாட்டி அந்த காலத்துல மூலிகை வச்சுதான் ஒவ்வொரு வியாதியையுமே குணப்படுத்திருக்காங்க. அதனால நாங்க அதுக்கு மூலிகை வச்ச மாதிரி அந்த செடிகள்லாம் வச்சு அந்த தாத்தா பாட்டிய வச்சு அந்த நோயின்மைக்கு வச்சிருக்கோம். அதே மாதிரி நீண்ட ஆயுள். ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் தேவை. இந்த நீண்ட ஆயுள் பெற்றவர் ஒருத்தவர் மட்டும்தான். அது யாருன்னா மார்கண்டேயர். அமிர்தகடேஸ்வரர் கோவில்ல மார்கண்டேயருக்குன்னு தனியா ஒரு இதே இருக்கு. அதனால நாங்க சிவனையும் நந்தியும் வச்சு அங்க ஒரு சின்ன பையனை வச்சு பக்கத்துல ஒரு ஐயரை வச்சு வாழ்நாள் அப்படின்னு சொல்லி அந்த நீண்ட ஆயுளுக்கு அந்த கான்செப்டை அங்க வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா துணிவு. ஒரு மனுஷனுக்கு துணிவு ரொம்ப முக்கியம்.
10 பேர் நின்று நம்மள்ட்ட பேசினாலோ இல்லை எது கொண்டு வந்தாலோ சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு துணிவு இருக்கணும். அந்த துணிவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எங்க பையன் சின்ன வயசுல வந்து சிலம்பம் கத்தாரு, கராத்திய கத்துக்கிட்டாரு. சரி, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸா வாங்கின ஷீல்டை நாங்க வச்சோம். ஏன்னா துணிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்றதுனால இது ரெண்டுத்தையுமே அதுல நாங்க கொலுவுல வச்சோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இளமை. ஒரு மனுஷனுக்கு எது பிடிக்குதோ இல்லையோ, இளமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முதுமை தோற்றத்தோட இளமை தோற்றம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த இளமைக்கு வந்து ரொம்ப பேர் போன கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான். குழந்தை முருகர். அவர் எப்பயுமே என்றும் இளமை அப்படின்னு சொல்லி அவர் அந்த கான்செப்டுக்காக அவரை வச்சிருக்கோம். அடுத்தது அவரை சுத்தி சின்ன சின்ன பசங்க இளமையா இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு அந்த சின்ன சின்ன பசங்களை வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நெல், அன்னபூரணி, அன்னம். நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தானம் பண்ணணும்னாலும் நமக்கு வந்து அரிசி தேவைப்படும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சாப்பிடணும்னாலும் அரிசி தேவைப்படும். அன்னம் இல்லாம, தானியம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால அன்னபூரணிய வச்சு அவங்களுக்கு கீழே அவங்க கையால அன்னத்தை கொட்டுற மாதிரி, அரிசி கொட்டுற மாதிரி இந்த தடவை நாங்க அதை நெல்லுன்னு வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வெற்றி. ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் போது வெற்றியும் கிடைக்கும். வெற்றி வந்து எப்படி கிடைக்கும்? சாதாரணமா வீட்டுல உக்காந்து இருந்தாலோ ஒரு இதுல இருந்தாலோ வெற்றி கிடைக்காது. ஒரு பள்ளிக்கு போறோம்னா அந்த பள்ளியில முதல் மதிப்பெண் எடுக்கும் போது அந்த பையனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு தற்காப்பு கலை, இந்த மாதிரி இதுலெல்லாம் போய் கலந்துக்கிட்டாதான் அந்த குழந்தைங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், எல்லா குழந்தைங்களும் வெற்றி பெற்றிருக்கணும். அதே மாதிரி மனிதர், பெரிய மனிதராக கூட இருக்கட்டும், அவங்களும் தொழில நல்லபடியா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றிக்கான கான்செப்டுக்கு நாங்க என்ன வச்சிருக்கோம்னா, அதுவுமே எங்க பையன் கராத்தே, சிலம்பம், யோகா, படிப்பு, இந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சு அந்த ஷீல்டை வச்சு வெற்றிக்கு உதாரணமா அதை வச்சோம். இதெல்லாம் அமைஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா வலிமை. ஒரு மனுஷனுக்கு வலிமை ரொம்ப முக்கியம். 16 செல்வத்துல வலிமையும் முக்கியம். வலிமை முக்கியன்ற போது வலிமைக்கு என்ன கான்செப்ட் வைக்கலாம் அப்படின்ற போது, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது இல்லைங்களா? அதை விட மிகப்பெரிய வலிமை எதுவுமே கிடையாது. அந்த காளை சீறி வரும்போது அந்த வீரர்கள் போய் எப்படி அடக்குறாங்க அந்த காளையை, அதுக்காக தான் இந்த தடவை 2 காளைய வச்சு அதை வந்து அடக்கிற மாதிரியும் அதை வந்து மெய் செய்யற மாதிரியும் நாங்க ஒரு ஆளை வந்து நிக்க வச்சு வலிமைக்காக அதை வச்சோம். அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சாலும் மன வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மன வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அந்த மன வாழ்க்கை அமையணும். இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உனக்கு வந்து நல்ல கணவர் அமையணும், உனக்கு வந்து நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு செல்வம். அந்த செல்வமும் நல்லபடியா சிறப்பாக இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கல்யாண செட்டே நாங்க அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் இந்த வருடத்துக்கான புது கான்செப்ட். ஏன்னா இது வந்து புதுசா இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம். அடுத்தது வருஷத்துல 365 நாளும் எங்க வீட்டுல வந்து அந்த கிருஷ்ணர் வந்து இங்கதான் இருப்பாரு. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், அந்த நேரத்துல வந்து அவர் அலங்காரம் பண்ணி ஒரு பூஜை பண்ணி அவருக்கு அற்புதமா பண்ணுவோம். அவருக்கு வந்து தினைக்கும் ஒரு பூவை போட்டு அவரை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனாதான் எனக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். எப்படி மீனாட்சி அம்மன் வந்து 365 நாளும் எங்க சாமி ரூம் அறையில இருக்காங்களோ, அதே மாதிரி இவங்க எங்க டிஸ்பிளேல கண்டிப்பா இருப்பாரு. இவர் வந்து ரொம்ப சிறப்பானவர். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல ராதை வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாரதியார், அடுத்தது புத்தர், அடுத்தது ராதாகிருஷ்ணன் சேர்ந்த மாதிரி. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து ஒரு கடந்த 3 வருஷமா எனக்கு வந்து
இந்த ராதையும் கிருஷ்ணரும் எனக்கு வந்து கிஃப்டாவே வந்துட்டு இருக்காங்க ஒரு 3 வருடமா. ஏன்னா அவருக்கு நான் தினைக்கும் பூ போட்டு அவருக்கு ஐ கான்டாக்டுக்கு நான் ஏதோ ஒன்று பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது இருந்ததுனாலயோ என்னவோ தெரியல, ஒரு 3 வருஷமா எனக்கு வந்து ஒரு கிஃப்டாவே கொடுத்துட்டு இருக்காங்க. கொலு கிஃப்டாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் அங்கதான் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கஜலட்சுமி பொம்மை வச்சிருக்கோம். அடுத்தது வள்ளலார் வச்சிருக்கோம். மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு போனவர் வள்ளலார். அதனால அவரை என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது அப்படின்றதுனால நாங்க வந்து அதை வச்சிருக்கோம். எங்க கொலு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க. இதுல ஏதாவது குறைகள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. எங்க கொலுவை தொடர்ந்து 9 நாள் பார்த்து மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.